அதாவது இப்ப இந்த அன்னதானம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம், அன்ன அமுது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பிடுற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்ச, இன்னைக்கு கார்ல போறவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ பெரிய ஒரு விஷயத்துல நீ இருந்தாலும் சரி, சரிசமமாக மற்றவர்களுக்கு சரிசமமாக நீ எப்ப உட்கார்ந்து நீ சாப்பிடுறியோ அப்பயே உன்னுடைய கர்மா பலன் குறைஞ்சிரும். அப்பயே உன்னுடைய கர்மா பலன் குறைஞ்சிரும். ஐயா நான் சாப்பிட்டுருக்கேன்ப்பா, நான் இந்த பக்தி ஒளி சேனல்ல நான் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடியவர்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு இடத்துல எங்க நான் சாப்பிட்டேங்கிறதையும் நான் சொல்றேன். நான் 2 இடத்துல, 2 இல்ல 3 இடத்துல சாப்பிட்டிருக்கேன். இந்த 3 இடமும் மிக முக்கியமான இடம். ஏன்னா அது என்னன்னு தெரியாது. நான் போன இடத்துல, அதாவது கோவிந்தவாடி அகரம் என்று சொல்லக்கூடிய குரு கோவில். அப்ப நான் சாப்பிடும்போது எனக்கு பக்கத்துல ஒரு முதியவர், ரொம்ப உடம்பு முடியாதவர் அவங்க. இந்த பக்கம் ஒரு வயதான பெண்மணி, நான் நடுவில் உட்காந்து சாப்பிடுறேன். இவங்க 2 பேரையுமே நீங்க ஆசுவாசமா ஒரு மாதிரி நீங்க பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அது அன்னதானத்துக்கு சிறப்பு கிடையாது. அவங்களையும், அவங்க 2 பேரையும் மனுஷாலா மதிச்சு நீ சாப்பிடுற பத்தியா, அதுதான் உன்னுடைய கர்ம வினை குறையக்கூடிய. அதுவோ என்னமோ, நான் இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு நான் 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவன் என்ன வச்சிருக்கான்னு இதுவெல்லாமோ ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு இப்ப எனக்கு அது தெரிய வருது. 2வது